ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சயின்ஸ் ஒர்க் புக்கில் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசன் ஆன்சர்ஸ் தான் பாருங்கள். செகண்ட் லெசன் நமக்கு பருப்பொருள் மற்றும் பொருட்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை மூலப்பொருட்களுடன் இணைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூலப்பொருட்கள்னால் ஒரு பொருள் தயாரிப்பதற்கு தேவையாக பயன்படக்கூடிய மூலப்பொருள் தான். நம்ம ஒன்றும் கிடையாது. இப்போ சாப்பாடு சமைக்கிறாங்க, அந்த சாப்பாடு சமைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னதுப்பா? அரிசி தேவைப்படும், பருப்பு தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படும், உப்பு தேவைப்படும், இதெல்லாம் தேவைப்படுதில்ல. இதுதான் மூலப்பொருட்கள் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொருள் தயாரிப்பதற்கு தேவைப்படும் பொருட்கள் தான் மூலப்பொருட்கள். இங்கே மெழுகுவர்த்தி இருக்கா, மெழுகுவர்த்தியோட மூலப்பொருள் எது? மெழுகு. இங்கே மேசை இருக்கா மரக்கட்டையில், அதுக்கு தேவையான மூலப்பொருள் மரம். இங்கே என்ன இருக்குது? பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்கா, அது நெகிழி. இங்கே ரப்பர் இருக்கா, எரேசர் நம்ம பயன்படுத்தோம்ல, அது ரப்பரில் தான் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு பின்னு மாதிரி இருக்கா, இது உலோகம். சரிங்களா, இதுதான் மூலப்பொருள்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், படத்தை பார்த்து பொருளின் சரியான பண்பினை ஸ்டிக் செய்க. பாருங்கள், இந்த இது ரெயின் கோட் போடுறோம். எதனால்? மழை தண்ணி உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்போ அந்த ரெயின் கோட்டில் நீர் புகாது, உள்ளே புகாது தானே, அதனால தானே அதை போடுறோம். அடுத்து பாருங்கள், இந்த கண்ணாடி எப்படி இருக்கும்? பளபளப்பாக இருக்கும், நல்லா மின்னும் தானேப்பா. இந்த செங்கல் பார்க்குறதுக்கு மென்மையாக இருக்குமா, கடினமாக இருக்குமா? ரொம்ப கடினமாக இருக்கும். ஆமாம் தானேப்பா. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சொரசொரப்பான காகிதத்தூள், அதாவது சால்ட் பேப்பர் சொல்லுவாங்க, அது சொரசொரப்பானது. அடுத்து பாருங்கள், இந்த பஞ்சு எப்படி இருக்கும்? மென்மையாக இருக்கும். சரிங்களாப்பா. அப்போ அந்த திங்ஸை நம்ம தொட்டு பார்த்துட்டு அது என்ன மாதிரி தன்மையுடையது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், உனக்கு தெரிந்த ஒரு சில பொருட்களையும் அவற்றை தயாரிக்க தேவைப்படும் மூலப்பொருட்களையும் பட்டியலிடுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பொருட்கள் பாருங்கள், தண்ணீர் குடுவை, நம்ம வாட்டர் பாட்டில் நெகிழி, நாற்காலிக்கு மரம் பயன்படுத்துவோம், புத்தகம் காகிதம், புத்தகத்தில் காகிதம் தானே பிறகு. அடுத்து மெழுகுவர்த்திக்கு மெழுகு, ஆடைகள் நெய்ய பருத்தி, செப்பல் தோல், நம்ம செப்பல்லாம் போடுறோம்ல, தோலால் செஞ்சது. இதுக்கடுத்து ஒளிபுகும் பொருட்களை மட்டும் கோடிட்டு இணைக்க. ஒளிபுகும், தூய நீரில் இந்த டார்ச் லைட் அடிச்சுங்கிற தண்ணியில் இந்த ஒளி இங்கேருந்து இங்கே போய் ரெஃப்ளெக்ட் ஆகும். மரப்பலகையில் ஒளி புகாது, புகையில் ஒளி புகாது, அதே மாதிரி கண்ணாடியில் ஒளி புகும். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், ஒளிபுகா பொருட்களுக்கு மட்டும் கோடிட்டு இணைக்க. பாருங்கள், பனியில் ஒளி புகாது, அதே மாதிரி பகடையில் ஒளி புகாது, ஆப்பிளில் ஒளி புகாது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் அட்டவணையில் பொருட்களின் தன்மைக்கேற்ப உரிய இடத்தில் டிக் செய்க. இந்த தண்ணீரில் ஒளி புகும் சொல்லியிருக்கோமா, அதே மாதிரி இந்த டஸ்டரில் ஒளி புகாது, புகையில் ஒளி கசியும், ரொம்ப வெளியே வராது, ஆனால் என்ன செய்யும்? ஒளி கசியும். அதுக்கடுத்து இந்த தண்ணீரில் ஒளி புகாது, ஒளி புகும், பந்தில் ஒளி புகாது, நம்ம பூத கண்ணாடின்னு சொல்லுவோம்ல, அந்த கண்ணாடியில் ஒளி புகும். சரிங்களா. ஒளியும் பிம்பமும் பாருங்கள், ஒளியை எதிரொலிக்கும் பொருட்களுக்கு டிக் குறியும், ஒளியை எதிரொலிக்காத பொருட்களுக்கு இன்ட்டு குறியும் இடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. பாருங்கள், இந்த புத்தகம் ஒளியை எதிரொலிக்காது, ஆனால் இது ஒளியை எதிரொலிக்கும். தட்டு ஒளியை இப்போ பாருங்க, தட்டில் சூரிய ஒளியெலாம் படிச்சுன்னு ஆகுது, ரெஃப்ளெக்ட் ஆகுதுல்ல, அதே மாதிரி இந்த பூச்செடியில் எதிரொலிக்காது, கண்ணாடியில் எதிரொலிக்கும். அது பாருங்கள், ஒளி மூலங்களுக்கு மட்டும் எடுக்க. இந்த லைட்டு, டார்ச் லைட்டு, சூரியன்லாம் ஒளி மூலங்கள் தானே. இப்போ லைட் நமக்கு வெளிச்சம் தருது தானே, ஸோ அதுக்கெல்லாம் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா. பாருங்கள், அழிப்பான் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறதுனா, அழிப்பான் ரப்பர்லேருந்து தயாரிக்கப்படுகிறது. அதே மாதிரி உன்னுடைய புத்தக பையில் உள்ள பொருட்களில் காகிதத்தால் செய்யப்பட்டவை எவை? எதெல்லாம் காகிதத்தால் செய்யப்பட்டது? இந்த குறிப்பேடு இருக்குல்ல, அதுவும், அதாவது நம்ம டைரியெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுவும் புத்தகமும் காகிதத்தால் செய்யப்பட்டது. அடுத்து தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செங்கல் ரப்பர் கிடையாது. சரிங்களா, செம்மண்ணில் தான் செங்கல் செய்வாங்க. அப்போ இதுதான் தவறானது. சாக்பீஸ் சுண்ணாம்பு தூளில் செய்வாங்க. பூந்தி சாப்பிடுவோம்ல, அது லட்டு பூந்தியில் செய்வாங்க. மண்பானை களிமண்ணில் செய்வாங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள், முத்துவின் கைகளில் ஒரு பொருள் உள்ளது, அதை அவனால் வெட்டவும் முடியவில்லை, வளைக்கவும் முடியவில்லை. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரும்பு லாடு கம்பி இருக்குல்ல, அதை என்ன செய்ய முடியாது, நம்மளால் கையால் வெட்டவும் முடியாது, வளைக்கவும் முடியாது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், எண்ணெயில் நனைக்கப்பட்ட காகிதம் ஒரு ஒளி கசியும் பொருள். ஒளி என்ன செய்யும்? எண்ணெயில் ஒரு பேப்பர் எடுத்து நினச்சிங்கன்னா, நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா பின்னாடி இருக்கக்கூடிய உருவம் கொஞ்சம் இமேஜாக. அடுத்து பாருங்கள், மார்கழி மாதம் ராஜா தன் தந்தையுடன் அதிகாலையில் நடைபயிற்சிக்கு சென்றான். அன்று பனிமூட்டமாக இருந்தது. தெருவில் அவனால் எந்த பொருளையும் தெளிவாக காண முடியவில்லை. இதற்கு காரணம் என்னென்னா, பனி ஒளி கசியும் பொருளாக இருப்பதால். என்னது, பனி மூட்டமாயிடுச்சுன்னா லேசாக தான் அந்த ஒளி, அந்த வெளிச்சம் என்பது நமக்கு தெரியும். அதனால தான் பனிமூட்டத்தில் அடுத்த அந்த சைடு யார் இருக்கான்னு கூட நம்மளால் தெளிவாக பார்க்க முடியாது. அடுத்து பாருங்க, அறிவு தனது வீட்டின் கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியே உள்ள பொருளை தெளிவாக பார்க்க காரணம் என்னென்னா, கண்ணாடி ஒளி புகும் பொருளாக இருப்பதால். சரிங்களாப்பா.
அடுத்து நாம் சூரியனிடமிருந்து ஒளியை பெறுகிறோம். சூரியன் ஒரு என்னது? ஒளி மூலம். சூரியன் என்னது? ஒளி மூலம். அதனால தான் அந்த மூலத்திலிருந்து நம்ம அந்த ஒளியை பெற்றுக்கொள்கிறோம். இந்த பொம்மை இருக்குல்ல, பொம்மையின் வலது புறத்தில் கண்ணாடியை வைக்கும் பொழுது கிடைக்கும் பிம்பம் எது அப்படின்னா, இது கண்ணாடியில் எந்த சைடு திரும்பிடுச்சுன்னா நம்ம பார்க்கும்போது இந்த விஷயம் தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த மர நிழல் இருக்குல்ல, இப்படம் உணர்த்தும் ஒளியின் பண்பு என்ன? ஒளி எதிரொலிக்குது. தண்ணியில் என்ன செய்யும்? ஒளி எதிரொலிக்கும். சரிங்களாப்பா? இதோட இந்த ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த ஆப்ஷன் என்ன ஆப்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கலர் பண்ணிக்கிறணும். சரிங்களாப்பா? இதோட இந்த லெசனுக்குண்டான ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.